அனைவருக்கும் ஆண்மனைய அன்பு வணக்கங்கள். அன்பு சொந்தங்களே, இன்றைய சிந்தனையாக கரணம் என்னும் மனம்தான் நாம் அனுபவிக்கும் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமாகும். அது பற்றிய சுருக்கமான சில கருத்துக்களை பார்ப்போம். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை மனத்தில் இருந்து வருகிறது. அதாவது முற்பிறவியில் நாம் செய்த இன்பங்களும் துன்பங்களும் தான் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் பரிசாக வந்து சேர்கிறது. எனவே இன்ப துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது கட்டாயமாகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது திருவருட் சக்தி காரியம் என்று அதை தியானித்து பழக வேண்டும். பெருமான் இதைத்தான் கூறுகிறார். திருவருள் சக்தி காரியம் தான் நமக்கு வினையை ஊட்டுகிறது என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். மேற்படி தெளிவானது நமது மனதில் ஏற்படுமே ஆனால் துன்பங்கள் நம்மை அதிகமாக வகுத்தாது. இதனை உரைநடை 481 பக்கத்தில் கண்டு தெளியவும். இதனை நம் பெருமானார் பயிர்ப்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரல் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே என்று அகவலில் பாடுகிறார். அதாவது முற்பிறப்பில் செய்த பாவ புண்ணியங்கள் தான் இப்பிறப்பில் பரிசாக கிடைத்திருக்கிறது. சரி அன்பர்களே, இவ்வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டுமா என்றால் ஆம், அனுபவித்தே ஆக வேண்டும். மாற்று வழி ஏதாவது உண்டா என்றால் உண்டு. அது என்ன என்றால் அதுதான் ஜீவகாருண்யமும் பக்தியும். தொடர்ந்து செய்து வந்தால் வினைகளை அழித்து விடலாம், ஊழினை அகற்றி விடலாம் என்பதற்கு பெருமான் ஊழை அகற்ற உளவறியா பொய்யன் இவன் என்று கூறி என்னை தாழம்பு போல தள்ளிவிடாமல் காப்பாற்றுவாயாக என்று பெருமானிடம் பக்தி பாராட்டுகிறார். ஆகவே துன்பத்தை பக்தியால் விரட்டலாம் என்று உறுதியாக பேசுகிறார். வள்ளுவ பெருந்தகையும் இறைப்பக்தியால் இரு வினைகளையும் போக்கலாம் என்று பாடுகிறார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்கிறார். ஆகவே இறைவினை நினைப்பவனுக்கு வினையும் சேராது, துன்பமும் மாறாது என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம் சொந்தங்களே, ஆகாரத்தால் உடற்பிணிகளை போக்குவோம், தவத்தால் முத்தேக சித்திக்கு தயாராகுவோம், பக்தியால் ஊழினால் வரும் துன்பங்களை அகற்றி பெருவாழ்வு வாழ்வோம். அன்பு அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி.